இரவு தூங்குறதுக்காக படுக்கையில படுத்திருப்பீங்க. உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும். ஆனா உங்க மைண்ட் மட்டும் ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவமானகரமான விஷயத்தையோ, இல்ல நாளைக்கு ஆபீஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நினைச்சு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆமா, அது ஒரு முடிவே இல்லாத ரேடியோ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். இப்போ அந்த மனதோட சத்தத்தை ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி முழுமையா நிறுத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா, அது ஒரு பெரிய நிம்மதியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, அப்படி அந்த சத்தத்தை நிறுத்தி அதீத கவனத்தை குவிக்கும்போது சுவர்கள ஊடுருவி போறது, தண்ணி மேல நடக்கிறதுன்னு ஒரு மனிதனால சூப்பர் பவர்ஸ் அடைய முடியுமா? இன்னைக்கு நாம செய்யப்போய இந்த ஆழமான அலசல்ல இதையெல்லாம் பத்தி தான் ரொம்ப நுட்பமா பார்க்க போறோம். இது மனித மனச பத்தின ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தேடல். இன்னைக்கு நம்ம அலச போற மூல ஆதாரம் ஹெனே போல குணரத்னா எழுதின த பாத் டு செரனிட்டி அண்ட் இன்சைட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் பௌத்த தியான முறைகள்ல சொல்லப்படுற ஜானங்கள் எனப்படும் ஆழ்நிலை தியான படிகளை பத்தின ஒரு வழிகாட்டி. கரெக்டா? ரொம்ப சரி. இது ஏதோ காட்டுல கண்ண மூடி உட்காந்தா மேஜிக் நடக்கும்னு சொல்ற கட்டுக்கதை கிடையாது. மனித மூளையும் மனசும் எப்படி படிப்படியா தன்னைத்தானே ஒருமுகப்படுத்திக்குது அப்படிங்கறத விளக்குற ஒரு ஆழமான உளவியல் புத்தகம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இத கொஞ்சம் ஆழமா பிரிச்சு பார்ப்போம். தியானம்னாலே மைண்ட ஒருமுகப்படுத்துறது தான் நமக்கு தெரியும். ஆனா சாதாரண தியானத்தை தாண்டி மனம் எப்படி அடுத்தடுத்த உயர்நிலைகளுக்கு போகுது. அதாவது முதல் ஜானாவுல ஆரம்பிப்போம். இப்போ நீங்க உங்க மூச்சை கவனிக்கிறீங்கன்னு வைங்க, உங்க மைண்ட் அந்த மூச்சின் மேல குவிஞ்சிருக்கும். ஹம். ஆனா அந்த இடத்துல எண்ணங்கள் முற்றிலும் நின்னுடுமா? இல்ல, எண்ணங்களோட தொடக்கமும் தொடர்ச்சியான ஓட்டமும் அங்க இன்னும் இருக்கும். அதாவது நான் மூச்சை கவனிக்கிறேன், மூச்சு உள்ள போகுது வெளியே வருது அப்படின்னு உங்க மனசு தனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும். புரியுது. அது ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா உண்மையான ஆச்சரியம் இரண்டாவது ஜானாவுல தான் நடக்குது. அங்க மனம் மாறும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அந்த இடைவிடாத மனதின் பேச்சு முழுமையா நின்னுடுது இல்லையா? புத்தகத்துல இத படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இத புத்தர் உன்னத மௌனம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, வெளியில இருக்கிற சத்தத்தை கதவை சாத்தி நிறுத்திடலாம். ஆனா மனசுக்குள்ள ஓடுற அந்த வர்ணனையை நிறுத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ இந்த எண்ணங்கள் நின்ன உடனே மனசு ஒரு இருட்டறைக்குள்ள போன மாதிரி பிளாங்க் ஆயிடுமா? அதுதான் இதுல இருக்கிற பெரிய ட்விஸ்ட். அந்த வார்த்தை சார்ந்த செயல்பாடு நின்ன உடனே மைண்ட் இருட்டாவதில்ல. மாறாக அது ஒரு ஆழமான தெளிவையும் ஒருமுகப்பாட்டையும் அடையுது. அப்போ அந்த 2வது ஜானாவுல என்ன உணர்வு இருக்கும்? அங்க அதீத உற்சாகமும் மகிழ்ச்சியும் மட்டுமே எஞ்சிருக்கும். இதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, ஒரு மலை உச்சியில இருக்கிற தடாகத்துல கீழே இருந்து ஒரு குளிர்ந்த நீரூற்று பீறிட்டு அந்த தடாகத்தை முழுமையா நிரப்புற மாதிரி இருக்கும். அட, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே. இத புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன உவமைய பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க, எந்த மாதிரி உவமை? ஒரு குளிர்காலத்துல நாம போட்டிருக்கிற உடைகளை ஒவ்வொன்னா கழட்டுறதோட இதை ஒப்பிடலாம். முதல்ல ரொம்ப கனமான பெரிய கோட்டை கழட்டுறோம். இதுதான் முதல் நிலையில ஓடுற அந்த எண்ணங்கள். கரெக்ட். அந்த கோட்டை கழட்டுலவும் உடம்புக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது பாருங்க. அதுதான் இந்த 2வது நிலையில வர்ற உற்சாகம். ஆனா ஒருவேளை அந்த அதீத உற்சாகம் கூட மைண்டுக்கு ஒரு பாரமா தோண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த கேள்விதான் உங்களை 3வது ஜானாவுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த உற்சாகம் அப்படிங்கிறது கூட மனதோட ஒருவித சலனம் தான். அது ஒரு மேலோட்டமான உணர்வுன்னு தியானி உணர்றாரு. ஓ, உற்சாகம் கூட தியானத்துக்கு தடையா? ஆமா, ஒரு குழந்தைக்கு புது விளையாட்டு சாமான் கிடைச்ச உடனே குதிச்சு கும்மாளமிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த உற்சாகமும். அது அமைதிக்கு தடையா மாறுது. அதனால அதையும் விளக்கிட்டு மிகவும் மென்மையான மகிழ்ச்சியும் விழிப்புணர்வும் கொண்ட நிலைக்கு வர்றாரு. அதாவது உள்ள போட்டிருக்கிற ஸ்வெட்டரையும் கழட்டிட்டு மிகவும் இதமான சாதாரண நிலையில நிக்கிறோம். அதுக்கப்புறம் 4வது ஜானாவுல என்ன நடக்குது? அங்க அந்த மென்மையான மகிழ்ச்சி துக்கம்னு எல்லா உணர்வுகளையும் விட்டுட்டு ரொம்ப தூய்மையான நடுநிலைமை மட்டுமே மிஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்கு மைண்டு வருது. ஒரு உணர்ச்சியற்ற தன்மைன்னு தானே நம்ம நினைப்போம். ஒரு மரக்கட்டை மாதிரி ஆயிடுவோமா? கண்டிப்பா மரக்கட்ட மாதிரி ஆகிறது தியானம் கிடையாது. இந்த நடுநிலைமை ஒரு ஆழமான சமநிலை. இத புரிஞ்சுக்க ஒரு டாக்டரை உதாரணமா எடுத்துக்கலாம். டாக்டர் எப்படி இதுக்கு சரியா வருவார்? இப்போ அவசர சிகிச்சை பிரிவுல ஒரு டாக்டர் ரொம்ப ஆபத்தான நிலையில வர்ற ஒரு நோயாளிய பாக்குறாருன்னு வைங்க. அவரு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதா அவரால சரியான சிகிச்சை தர முடியாது. அதுக்காக அவர் நோயாளி மேல அக்கறை இல்லாம அலட்சியமாவும் இருக்க முடியாது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அவர் மிக தெளிவான ஒரு சமநிலையில முழு கவனத்தோடு எந்த ஒரு பதற்றமும் இல்லாம அந்த சூழ்நிலையை கையாள்றார்.
அந்த மாதிரி ஒரு மிக தெளிவான கூர்மையான விழிப்புணர்வு நிலைதான் இந்த 4வது ஜானாவோட நடுநிலை. அப்போ மனம் தன்னுடைய எல்லா உணர்ச்சி குப்பைகளையும் வெளியே கொட்டிட்டு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஒரு துளி கூட சலனம் இல்லாத இந்த மனம் அடுத்து எங்க போகும்? இதுதான் இல்லையான்னு கேட்டா இல்ல. இதுவரைக்கும் நம்ம பார்த்த 4 ஜானங்களும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தையோ பொருளையோ மையமா வச்சு தியானிக்கப்படுறது. பௌத்தத்துல இத கசீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நீல நிற வட்டத்தையோ இல்ல ஒரு தண்ணீர் கிண்ணத்தையோ தொடர்ந்து பார்த்து மனசுக்குள்ள பதிய வைக்கிறதா? ஆமா. ஆனா இந்த 4வது நிலைக்கு பிறகு அந்த உருவத்தையும் மைண்ட் விட்டுடுது. மனம் எல்லையற்ற உருவமற்ற நிலைகளுக்கு பயணிக்க ஆரம்பிக்குது. இந்த உருவமற்ற நிலைகளை பத்தி படிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் தலை சுத்தவே ஆரம்பிச்சிடுச்சு. புத்தகத்துல இத பத்தி புத்தகோஷர் எழுதியிருக்கிற ஒரு உவமை ரொம்பவே சிக்கலா இருந்துச்சு. ஓ, அந்த கூடார ஓமைய சொல்றீங்களா? ஆமா, அதாவது ஒரு அழுக்கான இடத்துல ஒரு கூடாரம் கட்டப்பட்டிருக்கு. ஒருத்தன் அந்த கூடாரத்தின் மேல சாஞ்சிக்கிறான், இன்னொருத்தன் அவன் மேல சாஞ்சிக்கிறான். ம். 3ஆவதா ஒருத்தன் அவங்கள விட்டு விலகி தனியா நிக்கிறான். 4ஆவதா ஒருத்தன் அந்த தனியா நிக்கிறவன் மேல சாஞ்சிக்கிறான். இது கேட்டா ஏதோ புதிர் கணக்கு மாதிரி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஓமையோட பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ஈஸியாயிடும். அந்த அழுக்கான இடம் அப்படிங்கிறது நாம தியானிக்க எடுத்துக்கிட்ட ஆரம்ப பொருள், அதாவது அந்த கசினா. ஓகே, அந்த பொருளை விட்டு விலகும்போது அங்க எல்லையற்ற வெற்றிட மட்டுமே மிஞ்சுமா? கரெக்ட். அந்த கூடாரம் தான் எல்லையற்ற ஆகாயம் அப்படிங்கிற முதல் உருவமற்ற நிலை. இப்போ மனம் அந்த ஆகாயத்தை மட்டும் உணருது. அடுத்ததா ஒருவன் அந்த கூடாரத்தின் மேல சாஞ்சிக்கிறான் இல்லையா? ஆமா, அது எதை குறிக்குது? அதுதான் எல்லையற்ற உணர்வு நிலை. அதாவது வெளியில இருக்கிற ஆகாயத்தை கவனிக்கிறத விட்டுட்டு அந்த ஆகாயத்தை உணர்கிறதே ஒரு உணர்வுன்னு அந்த எல்லையற்ற உணர்வின் மேலேயே மைண்ட் சாஞ்சிக்குது. ஓஹோ, இப்போ கொஞ்சம் புரியுது. பொருளை விட்டுட்டு வெற்றிடத்தை கவனிக்கிறோம், அப்புறம் வெற்றிடத்தை விட்டுட்டு கவனிக்கிற அந்த உணர்வையே கவனிக்கிறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது லைக் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒரு சின்ன புள்ளிய பார்த்துட்டு அப்புறம் ஜூம் அவுட் பண்ணி மொத்த ஸ்கிரீனையும் பார்த்துட்டு கடைசியில அந்த ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒண்ணுமே இல்ல, வெறும் இருட்டுதான்னு உணர்ற மாதிரி இருக்கு. வாவ், நல்ல கம்பேரிசன். அப்போ அந்த 3வது மனிதன் விலகி நிற்பது எதை குறிக்குதுன்னு தெரியுமா? எல்லையற்ற உணர்வு அப்படிங்கிறதும் ஒருவித சலனம் தான்னு உணர்ந்து விலகிறதா? எக்ஸாக்ட்லி. இங்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற எண்ணத்துக்கு மனம் தாவுது. அதுதான் ஒன்றுமில்லாத நிலை. ஆனா இதோட உச்சகட்டம் தான் 4வது உருவமற்ற நிலை. அது என்ன 4வது நிலை? எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு எண்ணம் தான். அதையும் விட்டுவிடணும். அதுதான் பகுத்தறிதலும் இல்லாத பகுத்தறியாமையும் இல்லாத நிலை. அது எப்படிங்க ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்லன்னு சொல்ல முடியும்? இது நடைமுறையில எப்படி நாம உணர்றது? இத ரொம்ப அழகா விளக்க புத்தகத்துல ஒரு எண்ணெய் கிண்ணம் ஓமை வருது. ஒரு பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய நீங்க முழுமையா தொடச்சிடுறீங்க. இப்போ ஒருத்தர் இதுல எண்ணெய் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா புதுசா ஒரு பொருளை அதுல வறுக்க முடியாது. கரெக்ட். ஆனா அதே சமயம் அந்த பாத்திரத்தை தொட்டு பார்த்தா லேசான ஒரு பிசுபிசுப்பு இருக்கும் இல்லையா? அதனால எண்ணெய் முற்றிலுமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அடே ஆமா. அதுபோலதான் அந்த 4வது உருவமற்ற நிலையில மனம் கிட்டத்தட்ட முழுமையா செயலற்ற நிலையில, ஆனா ஒரு மெல்லிய எச்சமா இயங்கிட்டு இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் மனசு இவ்வளவு நுட்பமான நிலைகளை அடைஞ்சு ஒரு எண்ண பிசுபிசுப்பளவுக்கு நுண்ணியமா ஆயிடுச்சுன்னு வைப்போம். இதனால எனக்கு என்ன பயன்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா என்னோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற கோவமோ பயமோ இல்ல எதிர்காலத்தை பத்தின கவலையோ இதனால நிரந்தரமா தீர்ந்துடுமா, இல்ல நான் சும்மா ஒரு மாய உலகத்துல மிதந்துட்டு இருக்கேனா? இந்த கேள்வி உங்களை புத்தகத்தோட மிக விறுவிறுப்பான மற்றும் ஆழமான பகுதிக்கு கொண்டு போகுது. மனம் இந்த அளவுக்கு ஒருமுகப்படும் போது அது நம்ப முடியாத சில அசாதாரண ஆற்றல்களை பெறுதுன்னு பௌத்த நூல்கள் சொல்லுது. இதையே அவங்க அபிஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, இத படிக்கும்போது இது நிஜமா இல்ல ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படமானு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படி தோணுச்சு? ஏன்னா ஒருத்தரே தன்னை பலராக உருவாக்குறது, சுவர்கள் அப்புறம் மலைகளை ஊடுருவி போறது, பூமியின் உள்ளே நீரை போல மூழ்கி எழுகிறது, தண்ணி மேல நடக்கிறதுன்னு நிறைய சூப்பர் பவர் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆகாயத்துல பறக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ மார்வெல் சினிமா மேஜிக் வித்த மாதிரி இருக்கே. இது எப்படி சயின்ஸ் படி சாத்தியமாகும்? பௌத்தத்தை பொறுத்தவரை இது எந்த தெய்வமும் கொடுக்கும் வரங்கள் கிடையாது, அல்லது இது கண்கட்டி வித்தையும் இல்ல. எல்லாமே காரணம் மற்றும் விளைவு அப்படிங்கிற இயற்கை விதிகளுக்கு உட்பட்டதுதான். ஓ,
அப்போ இது மனம் மற்றும் பருப்பொருள் ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பு பத்தின ஒரு அறிவியலா? ஆமா, எல்லாமே நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற கூறுகளால் ஆனதுதான். 4வது ஜானாவுல மனச முழுமையா கட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒரு தியானி தன்னுடைய மன ஆற்றலால் இந்த கூறுகளோட தன்மையை தற்காலிகமா மாத்தியமைக்க முடியும்னு சொல்லப்படுது. அதாவது தண்ணி மேல நடக்கணும்னா அந்த நீரை பூமியா தம் மனசுக்குள்ள உருவகப்படுத்தி நடக்கிறதா? கரெக்ட். நீர் உறுதியான தலமா மாறுவதான ஆழமான சங்கல்பத்தை அவர் எடுக்கிறார். இது இயற்கையோட உள் இயக்கவியலை அதீத மனதின் மூலமா கையாள்ற ஒரு முறை. இல்ல, ஒருவேளை இதெல்லாம் உண்மையாவே சாத்தியம் வச்சுக்கிட்டா கூட இவ்ளோ பெரிய பவர்ஸ் கிடைச்சா அத வச்சு ஒருத்தர் பெரிய ஆளாயிடலாமே, உலகத்திலே பெரிய செலிபிரிட்டி ஆகி நிறைய பணம் சம்பாதிக்கலாமே. அங்கதான் புத்தர் ஒரு மிக தெளிவான கடுமையான விதியை வகுக்கிறார். பிண்டோல பாரத்வாஜா அப்படிங்கிற துறவியோட கதை உங்களுக்கு நினைவிருக்கா? ஓ, அந்த ஒரு பணக்காரன் சவால் விடுவானே, அந்த கதையா? ஆமா, உண்மையிலே உயர்ந்த துறவி யாராவது இருந்தா காத்துல பறந்து வந்து இந்த உயர்ந்த மரத்தோட உச்சியில இருக்கிற சந்தன மர கிண்ணத்தை எடுத்துக்கிட்டோன்னு அவன் சவால் விடுறான். அப்போ அந்த பிண்டோல பாரத்வாஜா தன்னோட தியான சக்தியால பறந்து போய் அதை எடுக்கிறார், கரெக்டா? கரெக்ட். ஆனா இதை கேள்விப்பட்ட புத்தர் அவரை மிக கடுமையா கண்டித்தார். இது போன்ற மாய வித்தைகளை மக்கள் முன்னாடி செய்யறத முற்றிலுமா தடை செய்தார். அவர் தன்னுடைய திறமையை தானே வெளிப்படுத்தினாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் யாரையும் ஏமாற்றலையே. ஏன்னா மக்கள் தர்மத்தோடு உண்மையான சாரத்தை விட்டுட்டு இந்த மாயாஜாலங்களை ஒரு வித்தையா பார்க்க தொடங்கிடுவாங்க. இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாமே மனதை குவிக்கும் போது ஏற்படுற ஒரு சைடு எஃபெக்ட் மட்டுமே. ஓ, அப்போ இது மெயின் கோல் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. நாம பயணிக்க வேண்டியது ஆன்மீக முக்திய நோக்கி. வழியில கிடைக்கிற இந்த மாயா சக்திகள்ல மயங்கி நின்னா இறுதி இலக்கை அடைய முடியாதுன்னு புத்தர் ரொம்ப தெளிவா உணர்த்தினார். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இவ்ளோ நேரம் மனதை ஒருமுகப்படுத்தி லெவலப் ஆகுறத பற்றியும், தியானங்கள், உருவமற்ற தியான நிலைகள், அப்புறம் சூப்பர் பவர்ஸ் பற்றியும் ரொம்ப ஆழமா பேசணும். ஆனா கடைசியில இந்த விளையாட்டை ஜெயிக்கா இதெல்லாம் ஒரு கவனச்சிதறல்னு சொல்றீங்களே. உண்மை அதுதான். அப்போ ஒருத்தர் அறியாமையிலிருந்து விடுபட்டு முழுமையான முக்தியை அடைய இந்த தண்ணீல நடக்கிறதோ இல்ல அந்த உருவமற்ற தியான நிலைகளும் தேவையே இல்லையா? மிகச் சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. முக்தியை அடைய இந்த மாயாஜாலங்களோ ஏன் அந்த 4 உருவமற்ற ஆழ்நிலை தியானங்களோ கூட அவசியமில்லை அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான செய்தி. அப்படியா? அப்போ ஒரு கத்திய மணிக்கணக்கா தீட்டிக்கிட்டே இருக்கிறத விட சரியான இடத்துல ஒரே ஒரு முறை வெட்டுறதுதான் முக்கியம்னு சொல்றீங்களா? நான் ரொம்ப நேரமா தியானம் செஞ்சு மனசை அமைதியாக்குறது மட்டும் பத்தாதா? அந்த கத்தி ஓமை மிகச்சரியா பொருந்தது. மனதை ஒருமுகப்படுத்துவது கத்தியை தீட்டுவது போல. அது மனச கூர்மையாக்குது, அமைதியை தருது. இதத்தான் சமதா அல்லது அமைதி பயிற்சின்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா நீங்க அந்த அமைதியில எவ்வளவு ஆழமா போனாலும் அது தற்காலிகமானது தான். ஒரு பெரிய பாறைய வச்சு புல்ல அழுத்தி வைக்கிற மாதிரி உங்க தியானம் கலையும் போது மீண்டும் பழைய கோபமோ அறியாமையும் முளைச்சிடும். அட, அப்போ அந்த அறியாமைய வேரோட அறுக்க என்னதான் வழி? அதுக்கு விபசனா எனப்படும் விவேகம் தேவை. அப்போ இந்த விவேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் முக்தி அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். இவங்களத்தான் உலர்ந்த விவேக பயிற்சியாளர்னு புத்தகம் குறிப்பிடுது. இவங்க எந்தவித சூப்பர் பவர்ஸோ அல்லது உருவமற்ற ஆழ்நிலை தியானங்களோ இல்லாம உலகத்தோட நிலையற்ற தன்மையையும் துக்கத்தையும் அப்படியே உள்ளபடி உணர்ந்து முக்தி அடைறாங்க. அப்போ இவங்க விவேகத்தால் விடுதலை பெற்றவர்கள்னு அழைக்கப்படுறாங்க இல்லையா? ஆமா, தண்ணி மேல நடக்கிறது ஒருபோதும் உங்க மனத்துயரங்களை அழிக்காது. ஆனா ஆசையோட வேர்களை புரிஞ்சுக்கிட்டு அதை துறக்கிறது உங்களை நிரந்தரமா முக்தி அடைய செய்யும். வாவ், இவ்ளோ நேரம் நம்ம பேசினதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு ஆழமான சிந்தனையா இருக்கு. ஆமா, நிச்சயமா. தியானம் என்றாலே ஏதோ சூப்பர் பவர்ஸ் அடையறது, மனத மாய உலகத்துக்கு கூட்டிட்டு போறது அல்லது வாழ்க்கை பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள ஒழியறதுன்னு தான் நாம பல நேரம் நினைக்கிறோம். அது ஒரு தவறான புரிதல். கரெக்ட். ஆனா நிஜமான முக்தி அப்படிங்கிறது எந்த வித்தைகள்லயும் இல்ல, எந்த கற்பனை உலகத்திலயும் இல்ல. அது யதார்த்தத்தை, அது எவ்வளவு கசப்பானதா இருந்தாலும் அது அப்படியே எந்த சாயமும் இல்லாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப அழகா சம பண்ணீங்க. நாமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில மாயங்களை தேடி ஓடாம கோபம் வந்தா கோபத்தையும் பயம் வந்தா பயத்தையும் உள்ளத உள்ளபடி பார்க்கும் தெளிவை மட்டும் தேடினால் என்ன? நீங்களே இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வீடியோவோட இறுதி பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது.
இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.